டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். ஸ்ட்ரக்சரல் கிராக் ரிப்பேர் அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் கிராக். இதுக்கு என்ன செய்யணும்னா, அதில் இருக்கிற அந்த கிராக் இருக்கிற பாகத்தில் சுற்றியில் வச்சு உடச்சி மொத்த காங்கிரீட்டையும் வெளியே எடுக்கணும், உள்ள கம்பி தெரிகிற அளவுக்கு. இந்த மாதிரியான கிராக்குகளில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் துருப்பிடிச்சு பல்ஜாகி தான் அந்த கிராக் உங்களுக்கு வந்திருக்கும். அதில் இருக்கிற அந்த துரு எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணணும். அதை சுத்தம் பண்ணால் தான் நம்ம செய்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கே அர்த்தம். அதில் 2 மெத்தட் இருக்குது, மேனுவல் க்ளீனிங், மெக்கானிக்கல் க்ளீனிங். மெக்கானிக்கல் க்ளீனிங்னா அது சாண்ட் பிளாஸ்டிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதன்படியாக தான் அதை பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு தெளிவாக க்ரே கலரில் அந்த ஸ்டீல் தெரிய ஆரம்பிக்கும். அது மேலே பாண்டிங் ஏஜென்ட் அப்ளை பண்ணணும். அந்த பாண்டிங் ஏஜென்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரியான க்ரீன் கலரில் இருக்கும். சில ப்ராடக்ட் க்ரே கலரில் இருக்கும். அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அதை நம்ம புதுசாக போட காங்கிரீட்டை அதை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். அதுக்காக இந்த மாதிரி பலகையை வச்சு ஷட்டரை அடிச்சுட்டு அதை காங்கிரீட் போட்டு நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிட்டிங்கன்னா அது புது காங்கிரீட் மாதிரி அது பாண்டிங் ஆகிக்கும். இது இந்த கம்பியும் பாதுகாக்கும், அதே சமயம் நம்ம கட்டடத்தையும் பாதுகாக்கும். டேக் கேர் ஆஃப் யுவர் பில்டிங். டேக் கேர்.